அனைவருக்கும் வணக்கம். சப்லுக் நமஸ்தே. ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். இன்னும் மலையாளம், கன்னடம், ஒடிசா அதெல்லாம் சொன்ன டைம் ஆயிடும். அதனால நம்ம பட்ஜெட்டுக்கு போயிடலாம். நீ தான் வருஷம் பட்ஜெட் போட்டு கீப்பியா கீ பாக்கலாம் கீ. இப்ப பட்ஜெட் படிக்க போறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பிஸ்கட் சாப்பிடலாம். இந்தாங்க, இது சண்டை போடாம நீங்க சாப்பிடுங்க, இது சண்டை போடாம நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். வழக்கமா அல்வா தான் கொடுப்பேன், இவனும் புதுசா பிஸ்கட் குடுக்குறா. கொத்துது ஒரு பாக்கெட், அதை சண்டை போட்டுக்காம ஏத்துக்கணுமாமே. அது நம்மளுடைய நலன் கருதி கொடுத்தது, புரியுதா? நீங்க எப்பயுமே ரொம்ப நலன் பாப்பீங்களே, அதுதான் இந்த இருமலா. அம்மா இருமலா, சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல படிமேன், நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா கிளம்பு கிளம்பு, இங்க அப்படி உட்காரணும்னு அவசியம் இல்ல. ஏமா அவங்களும் இங்க பிளாட் வச்சிருக்காங்கம்மா, நீங்க அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இங்க நான் தான் இங்க செக்ரட்டரி, என்ன எடுத்து இங்க யாரும் பேசக்கூடாது, புரியுதா? வருஷம் இதான் நடக்குதா, புதுசா இதா? எப்பா எங்களுக்கு பிஸ்கட் வரவே இல்லையா? பட்ஜெட்ல என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பிஸ்கட் கேக்குறாங்க பாரு. குத்துட்டு ஒரு பாக்கெட் தீர்மானம் தார இருமா. சாப்பிடறதெல்லாம் ஊற வச்சுட்டு நான் படிக்கிறத கவனிங்க. நீ படிச்ச பிறகு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் தான் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். இப்போ மர வசதி எந்த வீட்டுல எல்லாம் இல்லையோ அந்த வீட்டுல மர வசதி செஞ்சு கொடுப்போம். ஏமா நான் 3வது மாடியில இருக்கேன், எனக்கு எப்படி மரம் வசதி செஞ்சு கொடுப்ப? நடுவுல பேசாத, நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். சரி படிமா படி. இந்த பார், நீ சொல்லி படிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல, நான் இப்ப ஏஞ்சி போயிடுவேன். கோவம் தரும் நாளா எதிர்பார்க்கறான், போய் தொலை வேண்டி தானே. நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கேன், புரியுதா? இப்ப நான் என்னத்த கேட்டேன் நீங்க கோவப்படுறீங்க? சரி படிங்க படிங்க. பார்க்கிங் வசதி அனைவருக்கும் செய்து கொடுக்கப்படும். ஏம்மா எத்தனை பார்க்கிங் வசதி இருக்கு, திருப்ப ஏமா அது சொல்ற? நீ கூட தான் 12 வருஷமா இந்த பிளாட்ல இருக்கிற, நீ ஏன் பட்ஜெட் டைம்ல இங்க வர? ஏமா புரிஞ்சுக்கா, இருக்குத திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும். நான் ஏதாவது பேசலாமா? பட்ஜெட் படிக்கும்போது குறுக்க பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க, சின்ன பையன், அவனுக்கு ஏதோ கேட்கணும் தோணுது பொழுது, கேட்கட்டுமே. என்னடா சொல்டா? எங்க அப்பா என்ன காரு இல்லையா? காரு பாக்குறது என்ன பண்றது? உங்க அப்பா நான் போய் கார் வாங்க சொல்றா, நீ கேட்க வந்துட்டான் இங்க. டேய் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்கலாம், நீ ஏன் தேவைடா உனக்கு? எங்க அப்பா தான் சொன்னாரு, நீ எதனா பேசு, நான் அதை பேசிட்டேன். நல்லா பேசுனேன், அந்த அம்மா சொல்றத கம்முன்னு உட்காந்து கேள்றான். அடுத்தது, நம்மளுக்கு எல்லாம் மீன் வாங்குற வசதி இல்ல, அதனால மீன்காரங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இனிமே பிளாட்டுக்கே மீன் எல்லாம் வந்துரும். நல்லதா எதனா சொல்லும் பார்த்தா துன்றத்தை பத்தி சொல்லிங்க போய் இதான் வேலை பண்ணுது. மேடம், அது எல்லாத்துக்கான தேவையான பொருள் கிடையாது. எவன் மீன் தின்றானோ அவனுக்கு தேவைகளுக்கு மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. உனக்கு வேணாம்னா வாயை மூட்டு உட்கார், எவனுக்கு வேணுமோ அவன் வாங்கிப்பான், புரியுதா உனக்கு? புரியுதான்னு கேக்குற, நீ சொல்றது உனக்கே புரியுதா? நான் இன்னைக்கு நேத்து இல்ல 9 வருஷமா இங்க பட்ஜெட் படிச்சிட்டு இருக்கேன், என்ன புரியுதான்னு நீங்க கேட்காதீங்க. கேட்டா பதில் சொல்ல தெரியாது, அதானே. இப்ப அடுத்ததா நம்ம பிளாட்ல விவசாயம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஏமா ஒரு நியாயமானவா? 35 வீடு இருக்குது, 35 வீட்டுல எப்படி விவசாயம் பண்ண முடியும்? ஆளுக்கு ஒரு நாள் கார் பார்க்கிங்ல வந்து விவசாயம் பண்ணணும். முதல்ல கார் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப அங்க வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்றீங்க. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவுன்றதே இருக்காதா? இவ அப்பனுக்கு கார் இல்ல, அது மாதிரி 7 வீட்டுக்காரங்க கார் இல்ல, அந்த இடத்துல சும்மா தானே இருக்கு, அங்கெல்லாம் போய் விவசாயம் பண்ணுவோம். அப்போ கார் வாங்கிட்டா என்ன பண்றது? என் கிட்ட கேட்காத, இந்த பிளாட்ல எவனும் கார் வாங்க கூடாது, அது தெரிஞ்சுக்க முதல்ல. தம்பி 3 வீட்டுக்காரன் அந்த பிளாட்டுக்கு வந்துட்டான், வித்துட்டே போனான் காரை. அப்படியானா? ஏனா வித்தான்? பார்க்கிங் மாசம் அமௌண்ட் ஏத்தி போச்சு அந்த அம்மா, அதனால கார் வச்சு முன்ன வித்துட்டு போயிட்டான். ஓ, டோல்கேட்ல ரேட் ஏத்துற மாதிரியா? பிளாட்ல எல்லாத்தையும் ஏத்துவாங்க. இப்ப நான் படிக்கணுமா இல்ல நீங்க பேசிட்டு போறீங்களா? ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க. இனிமே நம்ம பிளாட்ல வாரத்துல 2 நாள் எலி ஜோசிய கிளி ஜோசியக்காரன் வர சொல்லுவேன். கண்டிப்பா இந்த பிளாட்ல இருக்கவங்க ஒருத்தருக்கும் ஜோசியை பார்க்கணும். என்ன இந்த வருஷம் புதுசா இருக்குதா? ஏமா நாங்க ஏன் கிளி ஜோசி எலி ஜோசியை பாக்கணும்? ஏழைகளை வாழ வைக்கணும், அதுக்காக. யாரு ஏழா? நம்மளுடைய தலைவர் இருக்காருல்ல, அவருடைய சித்தப்பா பையனும் பெரியப்பா பையனும் ஏழையா இருக்காங்க, அதனால. ஒன்னும் புரியலையா? அவங்க 2 பேரும் எலி ஜோசியம் கிளி ஜோசியம் பாக்குறாங்களாம், அவங்களுக்கு வியாபாரம் சரியா இல்லையா, அதனாலதான் இந்த ஏற்பாடு நாங்க பண்ணிருக்கோம். எங்க சித்தி கூட கை ரேக பாப்பாங்க, வர சொல்லட்டுமா? தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க முடிவே இறுதியானது, உங்க முடிவுலாம் இங்க ஏத்துக்க முடியாது. பதவிக்கு வந்து என்னாலா அநியாயம் பண்றாங்க, கேட்கவே முடியலையா? அடுத்தது ட்ரெயின் டிக்கெட் எல்லாருக்கும் நாங்க தான் எடுத்து கொடுப்போம். இப்பதாம்மா நல்ல விஷயமா சொல்லிருக்க. டிக்கெட்டுக்கு 45 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும். நாங்க ஏன் தரணும்? என் சித்தப்பா பையன் டிக்கெட் ஏஜென்சி நடத்துறான், அதனாலதான். ஏமா அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போறா, நீ சைலண்டா எடுத்துன்னு போக வேண்டியதானே? அந்த மாதிரி நீங்க டிக்கெட் எடுத்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு தெரிய வந்தா 100 ரூபாய் பெனால்டி போடுவேன். ஏம்மா 45 ரூபாய கொடுத்துட்டு போயிடலாம், தெரிஞ்சா 100 ரூபாய் பெனால்ட்டியா? நான் ஊருக்கே போக மாட்டேன். வருஷத்துக்கு 5 தடவை ஊருக்கு போலன்னா 500 ரூபாய் பெனால்டி போடுவான். ஏமா போகாம குதிரை போறேன், போமா. எனக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, மரியாதையா ஊருக்கு போ. பிச்சை எடுக்க மாட்டேன், மாம்பழம் கேப்பேன். அடுத்ததா நம்ம பிளாட்ல இருக்கிறவங்க பசங்க எல்லாம் வீட்டுல விளையாடக்கூடாது, கிரவுண்ட்ல வந்துதான் விளையாடணும். நம்ம பிளாட்ல தான் கிரவுண்டே இல்லையா, எங்க விளையாடுறேன்? கிரவுண்ட் வாங்க போறோம், அதுக்கு நீங்க ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டணும். ஏமா விளையாட வெளியே கூட்டு போனவா 50 ரூபா தாமா. இங்க பாருங்க, நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க, இப்படி எழுத்து பேசாதீங்க, புரியுதா உங்களுக்கு? இது சொல்லிடு. பட்ஜெட்ல இந்த வருஷம் ஏதாவது சிறப்பு இருக்கா?
போன வருஷத்தை விட இந்த வருஷம் பற்றாக்குறை கம்மியா இருக்கு. ஏம்மா போன வருஷமும் நீ தானே பட்ஜெட் போட்ட, அத போய் பெருமையா சொல்ற? எருமை, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா தானே பண்ணிருக்கிற, அது புரியுதா உனக்கு? ஏறுமன்றாங்க கம்முன்னு இருக்காரு. என்கிட்ட தைரியம் தான் கொஞ்சம் போய்க்கலையா? தெரியாம கேட்டோம் விட்டுருப்பா. இவன் எருமைன்றாங்களே, ஏன் கம்முனுக்குறான் தெரியுமா? தெரியாதுப்பா. அந்த அம்மாவோட சொந்தக்காரி இவரு. அடுத்தது மிக முக்கியமானது, நம்ம பிளாட் மேல ட்ரெயின் விட போறோம். உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? நாங்க சம்மதம் இல்லைனாலும் விடத்தான் போறேன். வேணும்னு கேக்குறேன் நீ. ஏன்னா ஒரு வார்த்தை கேக்குறமே நான் கேட்டேன். நீங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க சம்மதம் நான் எடுத்துக்கிறேன். எங்க ட்ரெயின் ஒண்ணா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் கீழே விழாதா? உழாத அளவுக்கு நான் வந்து உங்க வீட்டுல அடி கொடுக்கட்டா? ஏமா ஒரு செக்ரட்டரி என்ன கேட்கணும்னு விவசாயம் இல்லம்மா. விழாத அளவு பாதுகாப்பா வச்சுக்கோ. எப்படி நீ தான் சொல்லப்பா. வீட்டுல எதுக்கு பொருள் வச்சிருக்கீங்க? வச்சுக்காதீங்க, வச்சிருந்தா தானே விழும். இது ஒரு துண்ணை போட்டு அது பெத்த துண்ணை போட்டு. சரி, சாப்பாடு டைம் ஆச்சு, போய் சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் பட்ஜெட் படிக்கிறேன். இப்போ பட்ஜெட் படிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நல்ல பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிளாட் மேலேயே ட்ரெயின் போடுறது, மீன் வந்து நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயத்தை வளர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென்னை மரம் வளர்க்கலாம்னு சொல்லி இப்படி ஆக்கப்பூர்வமான பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. போன வருஷத்தை விட பற்றாக்குறை குறைவாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு யாராலையும் முடியாது. தொடர்ந்து அடுத்த பட்ஜெட்டில் என்னென்ன பேசுகிறாங்கன்றதை தொடர்ந்து பாருங்கள். எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு வருவோம். காரசாரமாக போய் கொண்டிருக்கும் இந்த பட்ஜெட்டில் அடுத்து என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவை உள்ள எல்லாரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு கடைசியில் யார் யார் எந்தெந்த வீட்டுக்காருக்கு பலன் கொடுக்குது, யார் யாருக்கு இல்லை, இது வந்து நல்ல பட்ஜெட்டா அல்லது மோசமான பட்ஜெட்டா அப்படின்றத தெளிவாக பேசி கேட்போம். இப்போதுக்கு உள்ளே போயிடலாம் வாங்க. பட்ஜெட் என்னன்னு பார்ப்போம். எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வராதவங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இப்ப நான் அறிவிக்கப்படுற திட்டத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னைக்கு அறிவிச்சு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். மொட்டை மாடிக்கு ஒரு செக்யூரிட்டியை பிக்ஸ் பண்ண போறோம். மொட்டை மாடியில செக்யூரிட்டி போறது என்ன பிரயோஜனம்? நம்ம காய போடுற வத்தல் காடா போகுது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால ஒரு செக்யூரிட்டியை போடுறோம். ஏமா நாங்க யாரும் வத்தல போடுறது இல்லையே. போடு, யார் வேறேன்னா? நான் தான் பாதுகாப்பு தரேன்றல. ஏமா நீ பாதுகாப்பு தரேன்றதுக்காக வத்தல் போட முடியுமாமா? அது மட்டும் பிரச்சனை இல்ல, காக்கா ஆய் போகுது, அதுக்கு செக்யூரிட்டி தானே வெட்ட முடியும். ஆமா ஆமா, ரொம்ப முக்கியமாதா. நம்ம அபார்ட்மெண்ட் லிஃப்ட்டுக்காக இன்னையில இருந்து 300 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும். ஏமா நான் இருக்குது கவர்மெண்ட் ரோடு, எதுக்குமா நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்? வத்தல் போட மேல போனா லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அதான் நாங்க வெத்தல போட மாட்டேன்னு சொல்றேன். நான் தான் வத்தல போட்டுங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றேனே. ஏமா நீ எதனா பேசினா நாங்க வெளியே போட்டு போறாங்கம்மா, கம்முன்னு இருமா. அடுத்தபடியா பீச்சை நம்ம பிளாட்டுக்கு கொண்டு வர போறோம். அது நீங்க என்ன கொண்டு வரதா? தானா சுனாமி வந்தா வரப்போகுது. அதுதான் வந்தா அதுக்கு பெயர் வேற, நாங்களா கொண்டு வரதுனால தான் அது திட்டம். ஒன்னதான் திட்டணும். அடுத்து நம்மளுக்கு தேவையானதை கொண்டு வர போறோம். எத்தனை ஒருத்தர் எல்லாமே தேவையில்லத்தான். வாந்தி, மயக்கம், தலைவலி, ஜுரம், வயிறு வலி, கை கால் வலி, இந்த நோயெல்லாம் நீங்க கொண்டு வர போறீங்களா? வயசுல பெரியவரும் பாக்குறேன் அசிங்கமா திட்டிடுவேன். இதெல்லாம் வந்தா வைத்தியம் பாக்குறதுக்கு டாக்டரை கூட்டு வர போறோம். அடுத்து முக்கியமான விஷயம், நெருப்பு பிரச்சனை உங்களுக்கு வராம இருக்க ஃபயர் இன்ஜினை கொண்டு வர போறோம். வயிறு பத்திக்கு நேரிது, அதுக்கு வேணா ஒரு கிளாஸ் தண்ணி குடு. இப்படி குறுக்க குறுக்க பேசக்கூடாது. நான் அடுத்து சொல்றேன் கேளுங்க. அடுத்ததா நம்ம டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் அவங்கள கொண்டு வர போறோம். ஆமா ஆமா, அவங்க எல்லாம் கொண்டு வந்து விட்டுரு, நாங்க காலி பண்ணி போயிடுறோம். இந்த திட்டம் நம்ம எல்லாரோட நலன் கருதி நான் கொண்டு வர்றது. அந்த கிளி எலி ஜோசியம் கூட நம்ம நலன் கறி தானே கொண்டு வந்தீங்க. நம்ம எல்லாரோட நலனையும் சேர்த்து தான் நான் தொலைநோக்கு பார்வையோட பார்க்கிறது. இது தெரிஞ்சு டாக்டர் வைக்கலோ யாரும் வேலை எல்லாமே இருக்காங்க, அதனால கூட்டின்னு வந்து இங்க விட போறாங்க. அப்படி நான் அவங்களை கூட்டு வரதுனால அவங்க எல்லாம் என்னோட சொந்தக்காரங்க நினைச்சுக்காதீங்க. அவங்க எல்லாம் தலைவரோட சொந்தக்காரங்க. நான் சொன்னேன்ல கரெக்டா. அடுத்ததா நம்ம பிளாட்ஸுக்காக ஒரு ஆட்டோ வந்து நிக்கும், அந்த ஆட்டோல தான் எல்லாரும் போனோம். டேய், இந்த திட்டம் இந்த புக்ல இல்லவே இல்லையே. ஏக்கா தலைவர் சொந்தக்காரனுங்களாம் வேலை கொடுக்குற, உன் சொந்தக்காரன் நானு, இதுல சேர்த்து கூடாதா? சரி, கரெக்ட். தம்பி சொல்றதா கரெக்ட். இங்க இருந்து நீங்க வெளில போறது கஷ்டப்படுறதுனால இந்த திட்டத்தை நான் அறிவிக்கிறேன். ட்ரெயின் டிக்கெட் தரேன் நீங்களே, ட்ரெயினை வீட்டான வர வைக்கலாம்ல. ஏப்பா எதுவும் பேசணுன்றதுக்காக பேசாதா. ஊருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, எல்லாத்தையும் வீட்டுக்கிட்ட கொண்டு வர முடியுமா? இல்ல நான் மட்டும் ட்ரெயினை வர வச்சிருக்கீங்களா? அடுத்து நீங்க எல்லாரும் போன வருஷம் பண்ண தப்புனாலதான் இந்த வருஷம் நமக்கு பட்ஜெட் அதிகமா இருக்கு. நாங்க தப்பு பண்ணுமா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எல்லார் வீட்ல இருந்து குப்பை போட்டிருக்கீங்க, அதை கொளுத்துறதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? ஏமா குப்பைன்னா போடதான் செய்வாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது? குப்பை சேர்ந்துச்சுன்னா அது உங்க பேக்லயோ உங்க சொந்தக்கார வீட்லயே போட்டுக்கணும். எடுத்துட்டு வந்து பிளாட்லயே போடுறீங்க. ஏமா இடத்த இங்க வாங்கிட்டு குப்பை போறதுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போக முடியும்? போ, நீ இங்க போட்டதுனாலதானே இவ்வளவு செலவா இருக்கு. ஏமா நான் மிஞ்சி போட்டு ரெண்டு பீடி தம்மா போட்டிருப்பேன். போடு, 50-60 பீடி கூட போடு, செலவோட செலவா போகுது. உனக்கு என்ன போகுது?
அங்கன்றவங்க தானே தெரியும் கஷ்டம். அடுத்தபடியா நீங்க எல்லாரும் மொட்டை மாடியில வந்து துணி காய போடலாம், அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கறோம். உன் அனுமதி எதுக்கு? நாங்க துணியை காய போட போறதே இல்ல. அததான் சொல்றேன், இனிமே போய் காய போடுங்க, அதுக்கு நான் அனுமதி தரேன்னு. இந்த அம்மா மெத்தம்மா 7 வருஷமா எங்களை சாவச்சுக்கிட்டு. அக்கா நீ இப்படி வளர்றது இவங்களும் எப்படி பொறுமையா கேக்குறாங்க? நான் திருப்பி தரமா இந்த பதவிக்கு வருவேன் வருஷம் வருஷம். இவங்க தலையீட்டு இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அம்மா ரொம்ப நேரமா சொல்றேன், வேற எதனா நடந்துட்டுங்குதா? இப்ப நான் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருந்தா ஏமா எதனா ஏழைகளுக்கு திட்டம் இருக்குதாமா? இருக்கு. இனிமே ஏழையே இந்த பிளாட்ல இருக்க கூடாது, அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும். ஏண்டா வாய வச்சு சும்மா இருடா. இப்போ நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம்லாம். நல்ல திட்டமா, அருமையான திட்டம். அடுத்த திட்டம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க பசங்க எல்லாம் படிக்கிறதுக்காக நம்ம பள்ளிக்கூடம் கட்ட போறோம். பள்ளிக்கூடம் கட்ட போறீங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க நிறைய குழந்தை குட்டிங்களா பெத்துக்கணும். சரிம்மா பெத்துக்கிறான். உதவி தொகை யாரா தருவீங்களா? பரிசீலனை பண்ணி சொல்றோம். அக்கா எப்போ சொல்லுவீங்க? சும்மா சொல்றதாண்டா, அதெல்லாம் செய்ய மாட்டோம். யோ சும்மா உட்காந்து எதனா கேறேன். நம்ம என்ன சொன்னாலும் அந்த அம்மா சொல்லதான் சொல்லுவாங்க. நம்ம என்னத்த கேக்குறது? அது மட்டும் இல்ல, நம்ம இன்னும் புதிய நல்ல திட்டங்கள் போட போறோம். அதுக்கு உங்க எல்லாருடைய கோஆபரேஷன் வேணும். ஏமா நாங்க ஆபரேஷன் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம், கோஆபரேஷன் கேக்குறீங்களாமா? இந்த மாதிரி திட்டத்துக்கு நீங்க கோஆபரேஷன் தரலன்னா நாங்க ஜப்பான்ல இருந்து 4 பேரை கொண்டு வந்து இறக்குவோம். அக்கா எதுக்குக்கா ஜப்பான்ல இருந்து ஆள் இறக்குறோம்? யாருக்கடா தெரியும், இது சொல்ல வேண்டியதான். அமெரிக்கால இருந்து எதனா இறக்குற போல ஐடியா இருக்கா உங்களுக்கு? அமெரிக்கா எங்க இருக்குன்னு தெரியுமா முதல்ல? தெரியாதுமா. பொம்பளை வாய் குத்து மாட்டிருப்பா. நாங்க திட்டத்துக்கு அமெரிக்கால வந்து கூப்பிடலாம் நினைச்சோம். எப்ப இவங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்களோ இவங்க சொல்லி கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. பீமுக்குன்னா என்ன நான் பேச போறேன். இப்ப அடுத்ததா நீங்க அவசரமா போகணும்னு வரணும்னு ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். பாத்ரூம் திட்டுமாமா? ஹெலிகாப்டர் திட்டம். அம்மா ஹெலிகாப்டர் ஏறி எப்படிமா பாத்ரூம் போச்சா? உங்க எல்லாம் எப்படி வளர்த்து விட்டாலும் உங்க புத்தி இப்படிதான் இருக்கும். அப்படி என்ன வளர்த்துட்டேன்? தேவையில்லாம நீ பேசுறதும் அதுக்கு அவங்க பதில் சொல்றதும் இத பார்த்தா பட்ஜெட் மாதிரியே தெரியலையே. டேய், நான் ஆரம்பிக்கும் போது தானே பட்ஜெட்னு சொல்லுவேன். ஆனா நான் என்ன வேணாலும் பேசுவேன். 9 வருஷமா இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். ஏமா இங்க புடவை கடை தருவீங்களா? திருப்பூர்ல எவ்வளவு பேசி பார்த்தேன், கமிஷன் தர மாட்டேன்றான், அதனால திறக்க மாட்டேன். ஒரு நைட்டு கடையாவது தருமா? நீ வேணா கடை வச்சுக்கோ, ஆனா கமிஷன் நீ எவ்வளவு தருவ? என் வீட்டுக்கார கேட்டு சொல்றேமா. சீக்கிரம் சொல்லுங்க. இப்ப அந்த பட்ஜெட் சொன்னதுல ட்ரெயின் விட்டாச்சு, ஹெலிகாப்டர் கொண்டு வந்தாச்சு, பீச் கொண்டு வந்தாச்சு, விவசாயம் சொல்லாச்சு, இப்படி எல்லா நலத்திட்டங்களையும் சொல்லியிருக்கேன். நல்லா சொன்ன நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை எந்த பிளாட்லயும் போட்டது இல்ல. இந்த மாதிரி பட்ஜெட்டை எவனாலையும் போட முடியாது. இப்படி நான் நல்ல பட்ஜெட்டை போட்டாலும் கூட வெளியில போனா எனக்கு நான் நல்லது பண்ணலன்னு எனக்கு வெறும் கெட்ட பேர் தான் வருது. தெரியுது இல்ல, இந்த பதவியை விட்டு போக வேண்டியதானே. நான் இந்த பதவி விட்டு போலான்னு பல தடவை முயற்சி பண்ணேன். நீங்க எல்லாம் இருங்கன்னு சொல்றதுனால தான் நான் இருக்கிறேன். டேய் நீ சொன்னடா? இல்ல. யோ நீ சொன்னியா? டேய் நீ சொன்னியா? ஏமா நீ சொன்னியா? நாங்க சொல்லவே இல்ல. ஏமா யாரும் சொல்லலையா? இப்ப இருக்கிறவங்க யாரும் சொல்லல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க. அவன் கூட சேர்ந்து போக வேண்டியதானே. நல்லத இருந்து செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஒப்பா சொல்லிட்டு போனாரா? அப்பவே உங்க அப்பா வச்சிருந்தா சரியா போயிருக்கும். எங்க அப்பாவும் அடிபட்டு தான் செத்தாரு. யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. ஒப்ப முல்ல மாதிரியே பக்கத்து பொம்பளை கையை பிடிச்சிட்டான், அவங்க அடிச்சு சாவச்சாங்க, எங்களுக்காக செத்தாரா? எங்க அப்பா ஏன் கையை பிடிச்சு வலிச்சாரு, எதுக்கு கையை பிடிச்சு வலிச்சாரு நான் டீட்டெயிலா சொல்லிட்டா? ஏமா இவங்களெல்லாம் சொல்லு நம்புவாங்க, என் கையில சொல்லாத. நான் அப்போ வந்து இங்கதான் இருக்கிறேன். இன்னையில இருந்து உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன கிடையாது, நீங்க வெளில போலாம். ஐயோ ஏமா தப்பா சொல்லிட்டேன். ஒப்ப தியாகிமா. என்னக்கா ஒரு நிமிஷத்துல ஆளு மாறிட்டாப்ல? இப்படிதான்டா பல வருஷமா உட்காந்துருக்கேன் நான் அந்த சீட்ல. ஏங்க நல்ல விஷயம் சொன்னீங்க, நல்ல பட்ஜெட் சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா. பட்ஜெட்னா நீ போறதுதாம்மா பட்ஜெட். அம்மா அவசரத்துக்கு போறதுக்குன்னு சொன்னியே, அதாம்மா பட்ஜெட். ஒவ்வொரு வாட்டி நீ பட்ஜெட் போடும்போது எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குதுமா. ஏன்டா போய் சொல்ற? அவங்க அப்பா தியாகி, நீ போய் சொல்ல. உரா நான் பண்றது. ஏமா என்னமோ சொன்னீங்க, ஒன்னும் காலையே விடல, இன்னொரு கூட சொல்றீங்களா? நீங்க கேக்குறதெல்லாம் நான் சொல்றதுக்கு உங்ககிட்ட வேலைக்காரர் நினைச்சுக்கலாம் என்ன? ஓ இதுதான் ரொம்ப நேரம் சொன்னீங்களா நீ? அக்கா இவர மாதிரியே நீ 10 பேர் வச்சிருந்தா பட்ஜெட் பிடிக்கலாங்க. எல்லாரும் இவர் மாதிரி தான்டா, மத்தவங்களுக்கு கேக்கும் இவரு கேட்காது, அதான் வித்தியாசம். ஏமா பிஸ்கட் சாப்பிட்டுமா இல்ல ஒன்னும் ஜான பேசுவியா? டேய் அது மயக்க மருந்து கலந்ததுடா, அதான் முன்னே கொடுத்துட்டு எல்லாருக்கும். இன்னும் நீங்க சாப்பிடல யாரும்? அக்கா மயக்கம் வர்றதுக்காகவே கொடுத்தியா நீ பிஸ்கெட்ட? அட ஆமாண்டா, வருஷம் அதை குடுத்துட்டு தான் படிப்பான். இந்த வாட்டி இதை சாப்பிடாம மயக்கத்துல கேட்டிருக்காங்கடா. நல்ல டைம் பாஸ் ஆகுதுக்கா. டேய் யாரு என்ன வேணா சொல்றேன்டா, வெளில மீடியாக்காரர் இருப்பான். நான் நல்லதுதான் சொன்னேன், நல்லது தான் சொன்னேன்னு வெளில சொல்லுடா. கண்டிப்பா சொல்றேங்க. ஓகே இந்த வருஷத்தோட பட்ஜெட் இதோட முடிஞ்சது, நீங்க எல்லாம் கிளம்பலாம். ஐயா இருங்கய்யா, பட்ஜெட் எப்படி ஃபீல் பண்றீங்கய்யா? ஒன்னே சரியில்லை சார், உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட். இதுக்காக காலையில இருந்து உட்காந்துக்கிறேன் சார். நாங்க வரேன் சார். அடுத்தது கீழ் பிளாட்ல B2ல இருக்கிற அந்த அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்மா, பட்ஜெட்டை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீல் பண்றேங்க, ஒண்ணுமே புரியலங்க. வணக்கங்க.
ஏன் ஃபீல் பண்ணோம்? ஒன்றும் புரிஞ்சா ஃபீல் பண்ணோம், ஏறிச்சு விலை இறங்கிச்சுன்ட்டு புரியாமே ஃபீல் பண்றாங்களாமே. இதோ அவர் வர்றாரு, அவரை கேட்போம். என் கைக்கு பிஸ்கட்டே வரல. அதை விடுங்க, பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கைக்கு பிஸ்கட் வர, நீங்க வேறங்க. இப்படி ஃபீல் பண்றாங்க, பாவம், அவர் கஷ்டம் அவருக்கு. அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். ஒரு பிஸ்கட் குத்திட்டு காலையில இருந்து உட்காந்து நக்கப்பு வந்துட்டு. விடுங்க, பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏதாவது உயர்வு திட்டங்கள் இருக்கா? ஏதாவது புதிய திட்டங்கள் அறிவிச்சாங்களா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த பட்ஜெட் பத்தி கேட்காது, ஒண்ணுமே புரியல. நான் வரேங்க. பட்ஜெட் கூட்டத்துக்கு வந்துட்டு அதை மட்டும் கேட்காதீங்கன்னா நான் என்னத்தை கேட்கறது? வேற யார் வராங்கன்னு பார்ப்போம். இவங்க போட்டதாங்க கரெக்டான பட்ஜெட், அருமையான பட்ஜெட், குறையே சொல்ல முடியாதுங்க. அப்படியா? அப்படி என்ன பட்ஜெட்ல வியக்கத்தக்க விஷயம் இருந்தது? ஒண்ணுமே இல்லைங்க. வணக்கங்க. ஒண்ணுமே இல்லையா? வியக்கத்தக்கது, ஆச்சரியமானது, அது இதுன்ட்டு ஒண்ணுமே இல்லைன்ட்டு போறாங்க. யார்தான் உள்ள என்ன கேட்டு வந்தாங்க, என்ன பட்ஜெட் போட்டாங்க? நம்மளாவது உள்ள பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். ஓ, பெரியவர் வர்றாரு. ஏதாவது பேசுங்க ஐயா. நான் பேசவா? ஏங்க, பட்ஜெட்ல உள்ள உட்காந்து வந்து நீங்க தாங்க பேசணும். அங்க நிறைய திட்டங்கள் சொல்லிதாங்க. ஏதோ நாங்க வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம், வந்து செலவினங்கள் குறைச்சிருக்கோம், அப்படி பல்வேறு விஷயங்கள்ல புகுத்துவோம் அப்படின்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அந்த அம்மா உங்களை மாதிரி அதிகமா பேசுனாங்க, ஒண்ணுமே காதுல கேட்கல. அப்புறம் எதுக்கு அவ்வளவு நேரம் உள்ள உட்காந்தீங்க? ஏஞ்சி போக வேண்டியது தானே? ஒண்ணுமே கேட்காததுக்கு எதுக்கு நீங்க உட்காந்தீங்க? இப்ப சொன்னீங்களா, அதான் சார் கரெக்ட். இப்ப சொன்னது கரெக்டா? ஏங்க, நான் இப்ப என்ன சொன்னேன்? அப்பவே போயிருக்க வேண்டியதானே? என்ன ஒவ்வொரு தடவையும் எல்லாருமே போகணுங்க. ஒவ்வொரு தடவையும் எல்லாருமே போக வேண்டியது பாத்ரூம். நீங்க வேணா போங்க. வா, நன்றி, போங்க. வேற யாரு இருக்காங்க? இந்த அந்தம்மா வராங்களா? கடந்த பல வருஷமா இந்த பட்ஜெட்ல நான் பங்கேற்கிறேன். அம்மா, நான் இன்னும் கேள்வியே கேட்கலம்மா. நீ பாட்டு பதில் சொன்னா நான் கேட்கறது என்னன்னா, இது வந்து ஆக்கப்பூர்வமான பட்ஜெட்டா, தேவையான பட்ஜெட்டா, சிறந்த பட்ஜெட்டா, அல்லது வந்து இது வந்து பின்னோக்கிய பட்ஜெட்டா, அதாவது மக்கள் நலனிலோ அல்லது இந்த பிளாட்ல இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தையோ உயர்த்துகின்ற பட்ஜெட்டா, எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க நல்லா பேசுறீங்க, உள்ள வந்து கேட்டுக்கலாம்ல நீங்க. ஏமா, இந்த பிளாட்ல குத்துனரும் தாமா கேட்கணும், நான்லாம் வந்து கேட்க கூடாதுமா. கேட்க கூடாதுன்றீங்க, அப்ப ஏன் என்ன வந்து கேக்குறீங்க? ஏமா, உள்ள வந்து கேட்க கூடாது, உள்ள இருந்து வரவங்க கிட்ட கேட்கலாம். நான் யூடியூப்ல போறதுக்காக கேட்கிறேன். பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பட்ஜெட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏமா, நான் மட்டும் இது சமையல் நான் சொன்னேன், பட்ஜெட் தாமா நானும் சொன்னேன். போங்க, நல்லா போட்டிருக்காங்க பட்ஜெட், போங்க. அடுத்ததா தம்பி, நான் யூனிஃபார்மோட வருது. ஐயா வணக்கம். 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 பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான அருமையான பட்ஜெட். அப்படிங்களா? ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் என்னென்னலாம் சொன்னாங்க? கார் பார்க்கிங்ல விவசாயம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார் பார்க்கிங்ல விவசாயம்? அப்புறம் பறக்கும் ரயில் திட்டம், அதுவும் அருமையான திட்டங்க. வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அது? சரிங்க, வேற? இந்த குப்பைங்க எல்லாம் போட்டு கொளுத்துற திட்டம். குப்பையை போட்டு கொளுத்துற திட்டமா? புரியலையே. போன வட்டம் அதிகமா குப்பை போட்டனால அதிகமா செலவாயிடுச்சான், அதனால இந்த வட்டம் குப்பை போட வேணாம்னு சொன்னாங்க. ஓகேங்க. குழந்தைகளுக்கான ஏதாவது அரிய வகை திட்டம் இருக்கா? இருக்கே. அதிக குழந்தைங்களை பெத்துக்க சொன்னாங்க, ஸ்கூல் கட்டி விடுறாங்களா. ஏங்க, இவங்க ஸ்கூல் கட்டி விடுறாங்கிறதுக்காக குழந்தைய பெத்துக்க முடியுமாங்க? அதான் இருக்கட்டும்ங்க. எல்லோரும் பணக்கார ஆக போற திட்டம் ஒண்ணு சொன்னாங்க. அது எப்படிங்க? கேளுங்க, ஏழைங்களே இந்த பிளாட்ல இருக்க கூடாதான், காலி பண்ணி போக சொல்லிட்டாங்க. ஏங்க, அது பணக்காரர் ஆக்கும் திட்டம் இல்லைங்க, ஏழைகளை ஒழிக்கும் திட்டங்க. அதேதான், ஏழை ஒழிஞ்சா பணக்காரன் தானே. சரிங்க, நீங்க சொன்ன எல்லாமே பொதுவான திட்டங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட மனிதரா உங்களுக்கு நல திட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? நான் ஆட்டோ டிரைவருங்க, ஏன் ஆட்டோ இங்க ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்போ வந்துருங்கலாம் அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்களா? இங்க இருக்க யாரும் ஓகே பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட்ஜெட் போட்டது யாரு? கசின், எங்க அக்கா, அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு ஆதரவாளருக்கு, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு போட்ட திட்டம் நல்ல திட்டம். நல திட்டம். போங்க.